ஹாய். சட்டம் ஒரு இருட்டறைன்னு ஒரு படம் பார்த்தேன். 5 நிமிஷம் பார்த்தேன். வீடியோ டிவியில் ப்ரௌஸ் பண்ணியிருக்கும்போது ஏதோ சேனலில் வந்தது. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தேன். அதில் ஒரு சீன், ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி டிரைவர், அண்ட் ஹி சேஸ் ஒரு ஐ திங்க் தே ஆர் அக்கா தம்பி. அந்த அக்கா கிட்ட தம்பிக்கு ஒரு அலிபை கொடுக்குறார். தியேட்டரில் இருந்தார், அவர் இன்டர்வலுக்கு முன்னாடியும் இருந்தார், இன்டர்வலுக்கு பின்னாடியும் இருந்தார் அப்படின்னு ஒரு இன்ஃபோ கொடுக்குறாரு. பை தி வே, இந்த போஸ்ட் வந்து மூவி ரிவ்யூலாம் கிடையாது, எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது. இது வந்து பியூர் தமிழ் தான். தமிழ் இலக்கணம் 9ஆம் கிளாஸ், அவ்வளோதான். ஸோ இந்த சீனில் வந்து அந்த 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 லேடி வந்து திட்டுறாங்க அந்த போலீஸை. நீ வந்து என்னது பாப்கார்ன், போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு தியேட்டரில் போய் பாப்கார்ன் வாங்கி இந்த அப்படிங்கிறத பற்றி தான் இந்த போஸ்டர். அப்படிங்கிறது அது எந்த தமிழ்னு தெரியல. அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவங்க வேறு மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காங்க. லாங் அகோ திஸ் ஹேப்பன். ஸோ இப்போது வாங்குகிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை, இதுக்கு வந்து பகுபத உறுப்பு இலக்கணம் சொல்லு அப்படின்னா, ஸோ வாங்கு கிரு ஆண், கிரு நிகழ்கால இடைநிலை சொல், ஆண்பால் வினை முற்று விகுதி. பகுதி வந்து எப்பவும் கட்டளை பொருளில் எவல் பொருளில் வரும். வாங்கு அப்படிங்கிறது அந்த வினைக்கான சொல், வாங்கு அப்படின்னு. சரி, வாங்குகிறான் அப்படின்னா விற்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? விரு கிரு அப்படின்னு வருமா? இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்போது. ஸோ இந்த பகுதி வந்து விற்கிறதுக்கு உண்டான பகுதி சொல் வில் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் வார்த்தை. வில் கிரு ஆண் அப்படிங்கிறது தான் வரணும். வில் அப்படிங்கிறது தான் கட்டளை பொருளில் வரக்கூடிய வினைக்கான சொல். வில்லு, பேசு வழக்கில் வில்லுன்னு சொல்லலாம். அப்படின்னு ஏதோ விசில் அடிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. இது வில் அப்படிங்கிறது வந்து நமக்கெல்லாம் வந்து அம்போடு சேர்க்குற அந்த வில்லு தான் ஞாபகம் வரும் உடனே. பட் விற்கிறதுக்கு உண்டான பகுதி அந்த சொல் வில் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு சினிமாலன்னு வரும்போது கொஞ்சம் அதை பார்த்து தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு சொல்லியிருக்கலாம். தமிழ் இந்த மாதிரி சிதைச்சிருக்க வேண்டாம். இல்லைன்னா அந்த இடத்துல அந்த வார்த்தை தெரியலன்னா அந்த வசனத்தையே மாற்றிருக்கலாம். நீ விற்கிறதுக்கு தான் என் லாய்க்கு அப்படின்னு சொல்ல மாதிரி இருந்தால் கூட அது தமிழ் கெட்டு போகாமல் இருந்திருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் என்னன்னு தெரியல. பட் கேட்டு செய்கிறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு தெரியல. வில் அப்படிங்கிறது தான் வந்து விற்கிறதுக்கு உண்டான சரியான தமிழ் வார்த்தை. சரி, ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணித்து வேறு ஒரு போஸ்ட்டில் பார்க்கலாம்.